உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மிகவும் முக்கியமான நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதில் முதலாவது விடயம், அதாவது ஒரு பேருந்து சாரதி ஒருவர் இன்றைய தினம் அதிகாலை மிகவும் சாதுரியமாக செயற்பட்டதன் காரணமாக அந்த பேருந்தில் பயணித்த 40 பிரயாணிகளை காப்பாற்றி இருக்கின்றார். அதாவது இந்த டிட்வா புயலினால் மண் சரிவு ஏற்பட்டு இந்த நுவரெலியா பகுதியில் ஒரு வீதியானது மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்து காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து கிட்டத்தட்ட 50 அடி பள்ளத்தில் விழுவதற்கு சென்றுள்ளது. இருப்பினும் சாரதி மிகவும் சாதுரியமாகவும் தைரியமாகவும் செயற்பட்டு, அதாவது அந்த பேருந்தினுடைய ஹேண்ட் பிரேக்கை பயன்படுத்தி அந்த பேருந்தை நிறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அந்த பேருந்தில் சென்ற 40 பிரயாணிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வாறு சாதுரியமாக செயற்படுவது என்பது மிகவும் கடினமான செயல். அதாவது எங்களுக்கே தெரியாது என்ன செய்வது என்று. அதற்கிடையில் அவர் இவ்வாறு செயற்பட்டு அந்த 40 பிரயாணிகளை காப்பாற்றி இருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது மட்டுமல்லாது இந்த இலங்கைக்கு 2025ஆம் ஆண்டு 8.1 பில்லியன் ரூபாய் அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் உறவுகளால் கிடைத்திருக்கின்றது. அதாவது அந்நிய செலாவணி என்று சொல்லுவோம். அவ்வாறு 8.1 பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு நன்கொடையாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி பங்களிப்பானது மிகவும் ஒரு பெரிய ஒரு உதவியாக காணப்படும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு மாத்திரம் 8.1 பில்லியன் ரூபாய் பணத்தொகையானது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதாவது 2024ஆம் ஆண்டினை விட 2025ஆம் ஆண்டு 22% அதிகமாக இந்த பங்களிப்பானது அதிகரித்திருக்கின்றது. உண்மையிலேயே அதாவது இதற்கு மிகவும் பிரதான காரணம் தற்பொழுது எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற அரசாங்கம். இந்த அரசியல் மாற்றம் காரணமாகவே இவ்வாறான ஒரு நிதி பங்களிப்பானது அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த வைத்தியர்களுடைய தொழிற்சங்க போராட்டமானது நீடித்து கொண்டே செல்கின்ற வகையில் இன்றைய தினம் அதிகாலை 8 மணிக்கு பிறகு அந்த தொழிற்சங்க போராட்டத்தை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது முந்தைய காலங்களில் மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ள முடியாத மருந்துகளாக இருக்கட்டும், ஆய்வு பரிசோதனைகளாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாது மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் இந்த பரிந்துரை சீட்டுகள் வைத்தியரால் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இன்றைய தினத்திலிருந்து அவ்வாறான இந்த பரிந்துரை சீட்டுகள் இன்றைய தினத்திலிருந்து மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இதற்கு காரணம் இவர்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அரசாங்கம் திருப்திகரமான பதிலை வழங்கவில்லையாம். ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் இது குறித்து கவனமாக இருங்கள். டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லுவோம், அவ்வாறானவற்றை இவர்கள் எழுதி கொடுக்க மாட்டார்கள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள்.